இந்தியாவை ஆக்கிரமித்திருக்கும் பல வெளிநாட்டு வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு சவால் விடும் அளவுக்கு தரமான வாகனங்களை சில இந்திய நிறுவனங்களும் உற்பத்தி செய்து சர்வதேச அளவில் புகழ்பெற்று விளங்குகின்றன. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிகராக புது வாகனங்களை உற்பத்தி செய்து இந்திய சந்தையில் பல தசாப்தங்களாக தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தகைய 9 இந்திய வாகன உற்பத்தி நிறுவனங்களை பற்றி இப்போது பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ஒரு பன்னாட்டு வாகன உற்பத்தி நிறுவனமாகும். டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான டாடா மோட்டார்ஸ் கார்கள், ட்ரக்குகள், வேன்கள், பஸ்கள், கோச் வண்டிகள், பந்தய கார்கள், இராணுவ வாகனங்கள் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்து வருகிறது. மேலும் டாடா ஹிட்டாச்சி நிறுவனத்தோடு இணைந்து கட்டுமான சாதனங்களையும் உற்பத்தி செய்து வருகிறது. வலுவான பில்டு குவாலிட்டிக்கு பெயர் போன டாடா நிறுவனம் உலகின் மிக குறைந்த விலையில் நேனோ எனும் காரை உற்பத்தி செய்து சாதனை படைத்தது. இந்தியா மட்டுமன்றி தாய்லாந்து, அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து போன்ற அயல் நாடுகளிலும் டாடா நிறுவனத்தின் உற்பத்தி ஆலைகள் இயங்கி வருகின்றன. டாடா நிறுவனத்தின் சமீபத்திய வெளியீடுகளான ஹாரியர், ஆல்ட்ரோஸ் போன்ற கார்கள் இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவிலும் புகழ் பெற்றுள்ளன. அசோக் லேலண்ட் தமிழ்நாட்டு தலைநகரான சென்னையை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் அசோக் லேலண்ட் 1948ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஹிந்துஜா குழுமத்திற்கு உரிமையான அசோக் லேலண்ட் வணிக ரீதியிலான வாகன உற்பத்தியில் இந்தியாவில் 2வது இடத்திலும் உலகளவில் 4வது இடத்திலும் இருக்கின்றது. லாரி உற்பத்திக்கு பெயர் போன இந்நிறுவனம் உலகளவில் 10வது இடத்தில் இருக்கிறது. லாரி, பஸ் போன்ற கனரக வாகனங்கள் இந்நிறுவனத்தின் முக்கிய உற்பத்திகளாகும். 9 உற்பத்தி ஆலைகளை வைத்திருக்கும் அசோக் லேலண்ட் தொழில்துறை மற்றும் கடல் பயன்பாடுகளுக்கான உதிரி பாகங்கள் மற்றும் இயந்திரங்களை உருவாக்கி வருகிறது. மேலும் இந்திய ராணுவத்துக்கு தேவையான கனரக போக்குவரத்து வாகனங்கள், ஸ்டாலியன் ட்ரக்குகள் உள்ளிட்ட ராணுவ பயன்பாட்டு வாகனங்களையும் உற்பத்தி செய்து தருகிறது. பங்களாதேஷ், இலங்கை போன்ற நாடுகளில் ஓடும் பெரும்பாலான லாரிகள் அசோக் லேலண்டின் தயாரிப்புகளாகும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பன்னாட்டு வாகன உற்பத்தி நிறுவனமான மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் தலைமையகத்தை வைத்துள்ளது. இந்நிறுவனம் இந்தியாவின் மிக பெரிய வாகன உற்பத்தியாளர்களில் ஒன்றாகவும் உலகின் மிகப்பெரிய டிராக்டர் உற்பத்தியாளராகவும் உள்ளது. ஸ்கார்பியோ, XUV 500 மற்றும் பொலேரோ போன்றவை இந்நிறுவனத்திற்கு பெருமை தேடித்தந்த SUV ரக கார்களாகும். சிறிதும் பெரிதுமாக 20க்கும் மேற்பட்ட கார் மாடல்கள், 3 சக்கர வாகனங்கள், டிராக்டர்கள் உள்ளிட்ட பரந்த அளவிலான வாகனங்களை உற்பத்தி செய்து வரும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம் அவற்றை பல்வேறு அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறது. இத்தாலி, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, சீனா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் துணை நிறுவனங்களை கொண்டுள்ள இந்நிறுவனம் இராணுவ பயன்பாட்டு வாகனங்களையும் தயாரிக்கிறது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் மற்றொரு பிரபல இந்திய வாகன உற்பத்தி நிறுவனமாகும். இந்நிறுவனத்தின் டிராக்ஸ், குரூசர், ஜீப் மற்றும் டிராவலர் வேன் ஆகிய வாகனங்கள் இந்தியாவின் போக்குவரத்து துறையில் மிகவும் பிரபலமான வாகனங்களாகும். இந்தியாவில் ஓடும் கணிசமான அளவிலான மினி பஸ், ஸ்கூல் பஸ், ஆம்புலன்ஸ் மற்றும் போக்குவரத்து வாகனங்கள் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்புகளாகும். இந்தியாவின் மிகப்பெரிய வேன் உற்பத்தியாளராக இருக்கிறது ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஹீரோ மோட்டோகார்ப் புதுடெல்லியை அடிப்படையாக கொண்ட ஹீரோ மோட்டோகார்ப் உலகின் மிகப்பெரிய இருசக்கர வாகன உற்பத்தி நிறுவனமாகும். முன்பு ஹீரோ ஹோண்டா என்று அழைக்கப்பட்ட இந்நிறுவனத்தின் மோட்டார் சைக்கிள்கள் இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவிலும் புகழ்பெற்றவை. ஹீரோ நிறுவனம் அதன் ஸ்பிளெண்டர் பைக்குகள் மற்றும் பிளஷர் ஸ்கூட்டர்களுக்காக பெயர் பெற்ற ஒரு நிறுவனமாகும். ஆண்டுக்கு 76 லட்சம் மோட்டார் சைக்கிள்களை உற்பத்தி செய்யும் திறனுடைய 5 உற்பத்தி ஆலைகளை இந்தியாவில் கொண்டுள்ள ஹீரோ நிறுவனம் அதன் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்களை பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், நைஜீரியா மற்றும் கொலம்பியா உள்ளிட்ட 40 நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் பஜாஜ் பல்சர் என்ற ஒற்றை பைக் மூலம் சர்வதேச புகழ் பெற்றுள்ள பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரை அடிப்படையாக கொண்டது. மோட்டார் சைக்கிள் உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நிறுவனமாகவும் இந்தியாவில் 2வது பெரிய நிறுவனமாகவும் இருக்கும் பஜாஜ் ஆட்டோ ரிக்ஷா உற்பத்தியில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக உள்ளது. பிளாட்டினா, டிஸ்கவர், பல்சர், ஆவெஞ்சர், CT100 போன்ற பைக்குகள் மற்றும் சீட்டக் ஸ்கூட்டர்கள் இந்நிறுவனத்தின் பிரபல தயாரிப்புகளாகும். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி
தமிழக தலைநகர் சென்னையை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இந்தியாவின் மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உள்ளது. டிவிஎஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அதன் அப்பாச்சே பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டி பெப் ஸ்கூட்டர்கள் ஆகியவற்றுக்காக நன்கு அறியப்படும் ஒரு நிறுவனமாகும். இந்நிறுவனம் அதன் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர்களை சுமார் 60 நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. ஐச்சர் மோட்டார்ஸ் புதுடெல்லியை அடிப்படையாக கொண்ட ஐச்சர் மோட்டார்ஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வணிக வாகனங்களை உற்பத்தி செய்யும் மற்றொரு பிரபல இந்திய நிறுவனமாகும். ஐச்சர் நிறுவனத்தின் முக்கிய தயாரிப்புகள் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ட்ரக்குகள், பஸ்கள், மல்டி ஆக்சல் லாரிகள் ஆகியவையாகும். டாஃபே டிராக்டர்ஸ், சுருக்கமாக டாஃபே என்றழைக்கப்படும் டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் என்பது சென்னையை அடிப்படையாக கொண்ட ஒரு டிராக்டர் உற்பத்தி நிறுவனமாகும். டிராக்டர் உற்பத்தியில் இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நிறுவனத்திற்கு அடுத்த இடத்தில் உள்ளது. பல்வேறு துணை நிறுவனங்களையும் கொண்டுள்ள டாஃபே டிராக்டர் மட்டுமன்றி விவசாய எந்திரங்கள், ஜெனரேட்டர்கள், டீசல் என்ஜின்கள், பேட்டரிகள் உள்ளிட்ட பிற தயாரிப்புகளையும் உற்பத்தி செய்து வருகிறது. மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வலைப்பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.